டேய் நீங்க எதுக்கு அவனுங்களை பிடிக்க வந்தீங்க? டேய் நீ மனா தானே? ஆமா சார். நீ பெரிய தாதா தானே? இல்ல சார், இப்ப எதுவும் பண்றதில்ல சார். அதெல்லாம் விட்டுட்டு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கேன். டேய் இந்த மாதிரி சூழ்நிலையில உனக்கு என்ன வேலை? இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் சார். டேய் உங்க ரெண்டு பேரும் நான் எங்கேயோ பாத்துருக்கேனே சார். அன்னைக்கு ஆக்சன் சார் வீட்டில் பாத்தீங்களா சார்? அலமு கூட நமகி நாதன் சார். ஓ அலமுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல சார்? நான் வெறும் ஃப்ரெண்டு தான் சார். ஆனா இவன் அலமுக்கு சொந்தக்காரனா போறவன். அப்படின்னா அலமுக்கும் இவனுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க சார். அப்படியே மிஸ்டர் நாதன்? ஆமாம் சார். கல்யாண ஏற்பாடுலாம் நடக்கும்போது தான் மாமா திடீர்னு காணாமல் போய் எல்லாமே அப்படியே நின்று போச்சு சார். அதான் மனானாவோட உதவியோட மாமாவை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கணும். கண்டுபிடிச்சி பிடிக்கிற நேரத்தில் எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். நாராயணன் சார், ஓடி போனவங்களை பத்தி கண்ட்ரோல் ரூம்ல சொல்லி அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. அவங்களை எப்படி நம்ம பிடிச்சாகணும்? ஓகே சார். நீங்க 3 பேர் என் கூட வாங்க. ஸ்டேஷன்ல உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. சார் ஸ்டேஷன் சும்மா சாதாரண என்கொயரி தான், வந்துட்டு போலாம் வாங்க. சார் நான் காரில் வந்துடுறேன் சார். சீக்கிரம் வாங்க போங்க. சிஸ்டர் சொல்லுங்க. இங்க ரோஹித்னு கழுத்துல கத்திப்பட்டு அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படியா? இப்ப எப்படி இருக்கான்? பரவாயில்லைங்க. எப்படி போகணும் சிஸ்டர்? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க. தேங்க் யூ. மேடம், மாறி மாறி உங்க 2 பேருக்கு ஃபோன் பண்றேன். எங்க அந்த ஆளு? கேஷவ் எங்க? மேடம் என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க 2 பேரும்? யாரையோ பழி வாங்குறதுக்காக என் பையனோட வாழ்க்கையை பலி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைங்க மேடம், சார் தான் மேடம். சாரு என் புள்ள உயிர் உங்க 2 பேருக்கும் கிள்ளிக்கிறியா போயிடுச்சா? ஒரு நாள், இன்னும் ஒரே ஒரு நாள் அவனை அந்த ஹாஸ்பிடல்லே அட்மிட் பண்ணி வச்சிருந்தா இவ்ளோ தூரம் வந்திருக்குமா? இவ்ளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குமா? சொல்லு. யாரோட ஐடியா இதெல்லாம்? யாரோடது? நீதானே இந்த மாதிரி துர்புத்தி எல்லாம் சொல்லி கொடுக்கிறது? நீதானே? இல்ல மேடம், நான் இல்ல மேடம், சார் தான் மேடம். எங்க எங்க அந்த ஆளு? வெளியில போயிருக்காரு மேடம். நீ மட்டும் எதுக்கு இங்க இருக்க? போ போ வெளியே. இல்ல தம்பிக்கு துணையா. யோ நீ யாரையா என் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு? என் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ போ இங்க இருந்து. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஹாஸ்பிடல் கூட நான் பார்க்க மாட்டேன். மரியாதையா போயிடு. போறியா இல்லையா? என்னப்பா இதெல்லாம்? இப்படி பண்ணிக்கிறதுக்கு தான் நீ பூவரசு நல்லூருக்கு போவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒண்ணு நிச்சயமா போவிட்டு இருக்கவே மாட்டேன் ரோஹித். செத்து போய் தான் தியாகம் பண்ணுன்ற அளவுக்கு என்னடா இருக்கு? அப்படி என்னடா உனக்கு வாழ்க்கை கசந்து போச்சு? ஏன்பா இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்ட? அம்மாவெல்லாம் நினைச்சு பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? மேடம் ப்ளீஸ் இங்க நின்னு அழக்கூடாது. இவன் என் புள்ள சிஸ்டர். சரிங்க மேடம், இங்க நின்னு அழுதா உங்க பிள்ளைக்கு மட்டும் இல்ல மத்த பேஷண்ட்ஸ்க்கும் டிஸ்டர்பா இருக்கும்ல. என் புள்ள பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். அவனுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. மயக்கத்துல இருக்காரு. டாக்டர் இப்ப வருவாரு, அவர்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. இப்ப கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம். ரோஹித் உனக்கு ஒன்னும் ஆகாதுடா. எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அம்மா இருக்கேன்டா, அம்மா இருக்க. நீ தைரியமா இரு. நீ சீக்கிரமா நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.
ஹலோ, நான் உங்களை உட்கார சொன்னேனா? எந்திரிங்க, எந்திரிங்க. உங்களெல்லாம் நான் ஒன்றும் நல்லா விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வரல. இந்த குற்றத்தில் உங்களோட பங்கு என்ன, உங்களுக்கு கிடைச்ச லாபம் என்னங்கறத விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சார் எங்களுக்கு என்ன சார் பங்கு இதுல? என்ன சார் பேசுறீங்க? குற்றவாளி தப்பிச்சு போயிட்டான், அவனை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம எங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கீங்க. குற்றவாளி தப்பிச்சு போறதுக்கு யார் காரணம்? நீங்க தானே. போலீஸ் வருது ஓடி போயிருன்னு சொல்லி அவனை அலாட் பண்ணி தப்பிக்க வச்சுட்டீங்க. இப்ப என்னமோ நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. சுத்த பேத்தலா இருக்கு சார் நீங்க பேசுறது. நாங்க ஏன் சார் அவனை தப்பிக்கணும்? ஏன்னா அப்பதானே அடிச்ச காசுல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கும். அருணாச்சலத்தை வச்சு அவங்க குடும்பத்தாளுங்களை மிரட்டி இன்னும் பணம் வேணும்னு கேட்கலாம்ல, அதுக்காக தானே. என்ன சார் சொல்றீங்க? அருணாச்சலம் சாருக்கு மருமகன் ஆக போறோம் சார். அலமுவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள சார் நானு. நான் ஏன் சார் தேவையில்லாம இந்த வேலை எல்லாம் பண்ணணும்? அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா அலமு வீட்டு ஆளுங்களுக்கு போன் பண்ணி கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எல்லாத்தையும். நான் எதுக்கு போன் பண்ணி கேட்கணும்? இப்படி ஒரு அயோக்கிய நான் மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்களே, அவங்ககிட்ட நான் எதுக்கு போய் கேட்கணும்? என்னது அயோக்கியனா? யார் சார் அயோக்கிய? நீதான். என்னடா வருங்கால மனைவியோட அப்பாவாச்சே, வருங்கால மாமனார் ஆச்சேன்னு கூட பார்க்காம அவர்கிட்டயே காசு அடிக்க பாத்தியே, நீதான்டா அயோக்கியன். என்னங்க இது? ஓடி போடவனை பிடிக்க வக்கு இல்ல, அப்பாவி ஆட்களை பிடிச்சா அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓவரா பேசுற. என்ன சொன்ன? வக்கில்லையா? வக்கில்லாம தான் ஆள் யாருன்னு ட்ரேஸ் பண்ணி தேடி வந்தமா. தேடி வந்த இடத்துல எனக்கு முன்னாடியே நுழைஞ்சு அவனை தப்பிக்க வச்சது யாரு? நீ ஏன் உன் சிநேகிதன் தான் கூட இருந்த அந்த அடியாளு. இது பாருங்க, நீங்க பண்றது ஒண்ணுமே நல்லா இல்ல. என்னடா நல்லா இல்ல? குற்றவாளியை காப்பாத்தும் போது மட்டும் நல்லா இருந்துச்சா? சார் என்ன சார் சும்மா சும்மா அடிக்கிறீங்க? வேற என்னடா பண்ணணும்? நீங்க 3 பேரும் பண்ணின காரியத்துக்கு உங்களுக்கு என்ன தங்க பதக்கமா வாங்கி கொடுக்கணும்? அயோக்கிய ராஸ்கல். நாங்க ராத்திரி பகலா மூளைய கசக்கி குற்றவாளியை கண்டுபிடிப்போம், நீங்க காசு காசப்பட்டு அவனை தப்பிக்க வைப்பீங்க. பிச்சிடுவோம் பிச்சு உங்களை. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்ன உண்மையே ஆகாது. நான் ஒன்னும் அவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக போல, அருணாச்சலம் சாரை காப்பாத்த தான் போனேன். ஏய், இத என்ன நம்ப சொல்றியா? தா இந்த மாதிரி ஒரு அடியால கூட வச்சுட்டு போயிருக்க, நீ காப்பாத்த போனன்னு சொல்லுவ, நான் அதை நம்பணுமா? போட. என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா? அருணாச்சலம் பணத்தோட வராருங்கிற இன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைச்சதோ, நீ இந்த தடியே இந்த மனா தப்பிச்சு ஓடுன ஒருத்தன் அவனையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு அருணாச்சலத்தை கடத்தி இருக்கீங்க. பணத்தை உங்க வீட்டுல எங்கேயோ ஒளிச்சு வச்சுக்கிட்டு அலமுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அருணாச்சலத்தை தேடுற மாதிரி சீன் போட்டிருக்கீங்க. எப்படி, நான் கரெக்டா சொல்லிட்டேனா? ஓ, எல்லா கேஸும் போலீஸ் நீங்க இப்படிதான் முடிப்பீங்களோ? செய்யறதையும் செஞ்சுட்டு திமிரா பேசுறியா? சொல்டா. டேய், பணத்தை எங்கடா வச்சிருக்க? பணத்தை எங்க பதுக்கி வச்சிருக்க? சொல்லு. செத்தல இதான் சார் உண்மை. என்ன அடிச்சு நீங்க சாவடிச்சாலே இதான் சார் உண்மை. அப்ப நீ சொல்ல மாட்டேல்ல? பரவாயில்ல, எப்படி தேடுறதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல உன் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணி பாக்குறேன். ஐயோ, வீட்ல எதுக்கு சார்? அங்கெல்லாம் வேண்டாம் சார். ஏன்? அங்க போய் தேடுனா பணம் மாட்டிக்குமேன்னு பயமா இருக்கா? நான் பணத்தை பதுக்கி வச்சிருந்தா தானே சார் பயப்படணும். நான் பயப்படுறது அதுக்கு இல்ல சார். சார் உங்களுக்கு தெரியாது சார், அலமுக்கு எனக்கும் எவ்வளவோ பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் ஒரு வழியா கல்யாணம் இப்பதான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த நிலைமையில என் மேல இப்படி ஒரு பழியை போட்டு எங்க வீட்டுல சர்ச் பண்ண போனீங்கன்னா எங்க அம்மா ஆத்திரத்துல மறுபடியும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க சார். அதனால தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு போகாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? அப்ப கண்டிப்பா உன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நீ இவ்வளவு தூரம் பதறன்னா பணம் நிச்சயமா அங்கதான் இருக்கும். ஐயோ சார், நான் அதுக்காக பதறல சார். என் கல்யாணம் நின்னு போய்ட்டு பயந்துதான் சார் பதறினேன். நிக்கட்டும். மாமனாரை கடத்தி அவர்கிட்டயே காசு அடிச்ச ஒருத்தன் கூட அலமுக்கு கல்யாணம் நடக்கிறத விட அது நிக்கிறதே மேலே. ஐயோ சார், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க சார். நான் வேணா அலமுக்கு போன் பண்றேன், நீங்களே கேளுங்க, விசாரிங்க. என்னோட விசாரணை உன் இஷ்டப்படி நடக்க கூடாது, ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும். கான்ஸ்டபிள், அவங்ககிட்ட இருக்க செல்போனையே வாங்குங்க. ஓ, போன் குடியா? ரெடியா? அவன் போன் ரெடியா? ஏய், சொல்லு, உன் வீட்டு அட்ரஸ் என்ன? சார் ப்ளீஸ் வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க. வேண்டாம் சொல்டா. சார் ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. வேண்டாம் சார். சொல்ல மாட்டேல்ல சார்? உன் வாயிலிருந்து எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சார் சொல்டா. சார் சார் சார்
நானே சொல்றேன் சார். ஆ, இங்க அடிச்சா இங்க வலிக்குதா? சரி வா வா சொல்லு. இப்ப போறேன் உன் வீட்டுக்கு இப்ப போறேன். சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். ஏய் சார் சார் போடா இல்ல. யோ வருது. ரோஹித் ரூம்ல துணையா இருக்க சொன்ன நீங்க இருக்க என்னையா நீ? சார் மேடம் வந்திருக்காங்க சார். என்னது ஆர்த்தியா? ஆமா சார், என்னை அடிச்சு வெளியே வரட்டாங்க சார். யோ ரோஹித் இங்கதான் அட்மிட் ஆயிருக்கேன்னு ஆர்த்திக்கு எப்படியா தெரியும்? தெரியல சார், எப்படியோ தெரிஞ்சிருச்சு. வந்ததும் அந்த ஆள் எங்கன்னு உங்களை தான் கேட்டாங்க. சொல்றதுக்குள்ள ஒரே அரசன் போடா இங்க இருந்துட்டு விரட்டிட்டாங்க சார். அவங்க வந்திருக்கிறத உங்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் சார் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா. சார் வேணாம் சார், எனக்கு படுத்த மாதிரி உங்களுக்கும் படுத்துருமோன்னு பயமா இருக்கு சார். ப்ளீஸ் சார் போயிடலாம் சார், அவ்வளவு ஆத்திரத்துல இருக்காங்க சார். யோ எப்படியும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஏதாவது சொல்லி சமாளிப்பாவா? சார் 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 நான் பாத்துக்கிறேன். வேணாம் சார். ஆர்த்தி எங்க வந்த? என்ன ஆர்த்தி கேள்வி இது? ரோஹித் இங்க இருக்க. இருக்கானா செத்துட்டானான்னு பாத்துட்டு போக வந்தியா? ஆர்த்தி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நிறுத்து. நீ எல்லாம் ஒரு அப்பனா? உன்னோட சொந்த லாபத்துக்காக பிள்ளையோட உயிரையே பணைய வச்சு விளையாடி இருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஆர்த்தி வேண்டாம். நிறுத்து கேஷவ். நீ என்ன வேண்டாம்? ஒவ்வொரு தடவையும் நீ தப்பு தப்பா காரியம் பண்ணும்போது நான் வேண்டாம் வேண்டாம் எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா? சரி நான் சொல்றதுதான் கேட்கல. ரோஹித்தை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டாம், காயம் இன்னும் ஆறலன்னு அந்த டாக்டர் சொன்னாரே, அதையாவது கேட்டியா? கேட்க மாட்டேன், நீ எதையுமே கேட்க மாட்டேன். ஏன்னா உனக்கு அந்த கருணாகரனை பழி வாங்கணும், அந்த குடும்பத்து ஆளுங்க எல்லாரையும் அழ வைக்கணும். ஆனா உன் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வர்றத பத்தியோ நான் இங்க ஒருத்தி அழறத பத்தியோ உனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன் கேஷு, ஒரு மிருகம் கூட தன்னோட குட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் துடிக்கும். நீ மிருகத்தை விட கேவலமானவனா? ஆர்த்தி நான் உன் புருஷன். சீ, நீ மனுஷனே இல்லங்கிற, அப்புறம் என்ன புருஷன்? அப்படி என்ன உனக்கு பழி வாங்கணுங்கிற வெறி? தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு ஆத்திரம்? நீ திங்கிற சோத்துல யாரு மண்ணள்ளி போட்டாங்க? ஏன் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? என்ன மன்னிப்பு கேட்க வச்சது அந்த குடும்பம். கேவலமா மன்னிப்பு கேட்டேன், அசிங்கப்பட்டேன். கோவம் வராது, அதான் அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன். அதுக்கு அதுக்கு நீ யார பலிக்கடா வாக்குவ? ஏன் புள்ளையா? ஏன் உனக்கு அவன் புள்ள தானே? அந்த உணர்ச்சி ஒரு ரத்தத்துல இல்ல? சீ, புள்ளைய பணையமா வச்சு பகடக்காய உருட்டுற புத்தி உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஈகோ, ஈகோ. யார் என்ன சொன்னா என்ன, நான் செய்யறதா செய்வேங்கிற ஈகோ இல்ல? உன்னோட ஈகோவுக்கு இன்னும் யாரையெல்லாம் பலி கொடுக்க போற? மகனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட, மகளை இன்னும் எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துவியோ தெரியலையே. ஆர்த்தி நிறுத்து. நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட? கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குன்னு தானே சொன்னேன். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? போய் சொல்லி என்ன ஏமாத்தி அவங்கள ஏமாத்தி ஏன் ஏன் இவ்ளோ வன்மை உனக்கு? இதனால நீ பழி வாங்கின திருப்தியை தவிர வேற என்னத்தை கண்ட? உனக்கு புரியல ஆர்த்தி. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன், மரியாதையா போயிடு இங்க இருந்து. ஆர்த்தி ரோஹித் இங்க இருக்கும்போது அவனை பெத்தவனா நான் இங்க இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இனிமே உன்னோட பாதுகாப்புல அவனை விடுறதுக்கு நான் தயாரா இல்ல. உனக்கு தான் நானும் என் பிள்ளைங்களும் முக்கியம் இல்லாதவங்களா ஆயிட்டோம்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடிக்கிறேன்? போ, போயிடு இங்க இருந்து. இல்ல ஆர்த்தி தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். நான் கண்ட்ரோல் இல்லாம வேற ஏதாவது பண்றதுக்குள்ள மரியாதை இங்க இருந்து போயிடு. யோ வரது, இந்த ஆளை இங்க இருந்து கூட்டிட்டு போயா. இந்த ஆளு முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. என் புள்ள மேல அக்கறை இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சார். வாங்க சத்தியம் இல்ல. வாங்க என் புள்ள மேல எனக்கு Please. சொல்லுங்க. நான் என்ன செஞ்சா எனக்கு
போய் நாதனோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா. சார் உள்ள போய் விசாரிக்கலாமே யோ, சார். உங்க நீ இன்ஸ்பெக்டரா இல்ல நான் இன்ஸ்பெக்டரா? போயா. சார் நீங்க தான் நாதனோட அப்பாவா? ஆமா. இன்ஸ்பெக்டர் வெளில இருக்காரு, உங்களை கூட்டு வர சொன்னாரு. எதுக்கு? அது என்னன்னு தெரியல சார். வாங்க அம்மா, நீங்களும் வாங்கம்மா. எதுக்குங்க? என்ன ஐயாவை போய் பாருங்க. சார் கூப்பிட்டீங்களா? நீங்க தானே நாதனோட அப்பா அம்மா? ஆமா சார். என்ன விஷயம்? உங்க பையன் நாதன் இருக்கானே, பக்கா திருடன், கடத்தல்காரன். இதான் விஷயம். சார் என்ன சார் சொல்றீங்க? உங்க தாய்மொழி என்ன தமிழ் தானே? சொன்னா புரியாதா? உங்க பையன் பக்கா திருடன், கடத்தல்காரன்னு சொன்னேன். என்ன சார் அனாவசியமா தப்பா பேசாதீங்க சார். என்ன சார் தெரியும் உங்களுக்கு என் பையனை பத்தி? இதோ இங்க இருக்கவங்களை கேட்டு பாருங்க சார். நான் எப்படியாப்பட்டவன அவங்க சொல்லுவாங்க சார். அப்ப புகழேந்தி வாங்களேன். இவரை பாருங்க, நாதை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. கேளுங்க இவரை. நான் எப்படியாப்பட்டவனு சொல்லுங்க சார். நாதன் உண்மையிலேயே தங்கமான பையன் சார். நீங்க ஏதோ தப்பான தகவலோட வந்திருக்கீங்க. உன்னை நான் கூப்பிட்டேனா? எதுக்கே தேவையில்லாம வந்து ஆஜராகிற? போயா முதல்ல. சார் நாதனை பத்தி எனக்கு தெரிஞ்சதை உங்கள்ட்ட சொல்லலாம் தான் சார். ரைட்டு. நாதன் மேல அக்கறை உள்ளவனா இருந்தீனா நீ சொல்ல வேண்டியது ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. கான்ஸ்டபிள் நாளை பிடிச்ச வண்டியில ஏத்துக்க. ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கிற முறையில விசாரிப்பா. ஏறிய வண்டியில. சரி சார், சரி சார். நீங்க அவர்கிட்ட விசாரிச்சுங்க சார். வந்துட்டாங்க பெரிய வக்கீல் மாதிரி. இத பாருங்க, இங்க நிக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நீங்க நினைக்கிற மாதிரி நாதன் சாதாரணமான ஆள் இல்ல. காசுக்கு ஆசைப்பட்டு ஆளை கடத்துற கடத்தல்காரன். 60 லட்சம் ரூபாய் பணத்தை ஆட்டைய போட்ட கொள்ளக்காரன். என்ன புரியுதா? இனிமேல் யாராச்சும் நாதன் நல்லவன் அது இதுன்னு சொன்னீங்க, அவங்களும் நாதனுக்கு உடந்தேன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முறையா விசாரிக்க வேண்டியது வரும். என்ன வரீங்களா? வந்து ஸ்டேஷன்ல சொல்றீங்களா? என்னையா வரியா? சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். இவ்வளவு பேருக்கு முன்னாடி என் பையனை திருடன்னு சொல்ல உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்தது? எப்படி சார் சொல்லுவீங்க? திருடன்னு சொல்லாம என்ன தியாகினா சொல்லுவாங்க. அப்படி என்ன சார் பண்ணிட்டான் என் பையன்? அருணாச்சலம் சார் கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு அருணாச்சலத்தை கடத்தினது, அவர்கிட்ட இருந்து 60 லட்சம் ரூபாய் பணத்தை அபகரிச்சது, இதெல்லாம் உங்க பையன் தானே நான் சந்தேகப்படுறேன். அப்படி அபகரிச்ச 60 லட்சம் ரூபாய் பணத்தை அந்த வீட்டுக்குள்ளதான் பதுக்கி வச்சிருக்கான்னு நாங்க சந்தேகப்படுறோம். சார் என்ன சார் இது? உங்க அபாட்டத்துக்கு ஒரு அளவே இல்லையா? இல்ல கான்ஸ்டபிள் வாங்க உள்ள போய் செக் பண்ணி பாப்போம். சார் கான்ஸ்டபிள் வாங்க தேடி பாருங்க எல்லா இடத்துலயும். ஓகே சார், சொல்றத கேளுங்க சார். வாங்க போய் பாருங்க. நீங்க சார் அப்பலாம் இல்ல சார். சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். பதுக்கி வச்சிருக்கிற பணம் மாற்ற வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் அநியாயம் அது இதுன்னு சத்தம் போடுவீங்க. பணம் வெளியில வரும்போது தான் உங்களுக்கு உண்மை தெரியும். சார் உங்க அதிகாரத்தை வச்சு பணத்தை அடிச்சவனை கண்டுபிடிச்சு பணத்தை பறிமுதல் பண்றதை விட்டுட்டு எந்த சம்பந்தமும் இல்லாத எங்களை மாதிரி அப்பாவிங்களா ஏன் சார் தொந்தரவு பண்றீங்க? நீங்க எல்லாம் அப்பாவிங்களா? நடந்த திருட்டுல நீங்க எல்லாம் பங்காளிங்க சார். சந்தேகப்படுற அளவுக்கு பணம் எதுவும் இங்க இல்ல சார். யோ நீ பாத்தியா? இங்க ஒண்ணும் இல்ல சார். பாத்தீங்களா? என்னமோ மொத்த பணமும் இங்கதான் இருக்கிற மாதிரி சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இப்போ அதே தான் சொல்றேன். பணத்தை வேற எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கீங்க. அதை கண்டுபிடிச்சு பறிமுதல் செய்யற வரைக்கும் உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேஷன்ல இருக்கிற உங்க பையன் நாதன் வீட்டுக்கு வர மாட்டான். ஐயோ என்னது? என் பையன் ஸ்டேஷன்ல இருக்கானா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? என் பையனை எதுக்காக ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்கீங்க? போச்சுற. விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன்னு சொல்ற கதையால இருக்கு. ஏங்க அதான் சொன்னல, மனான்னு ஒரு கேங் லீடரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அருணாச்சல சார கடத்தி இருக்கான். அவரு பணத்தை கொள்ளையடிச்சிருக்கான். அதுக்காக தான் உங்க பையனை புடிச்சு ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். புரியுதா? சார் மனாவோட கூட்டு சேர்ந்தது அருணாச்சல சார கடத்துறதுக்காக இல்ல, கண்டுபிடிக்கிறதுக்காக. உங்க பையன் என்ன பெரிய சிஐடி சங்கரா? போலீஸ்காரன் என்னாலே என்ன அருணாச்சலத்தை கண்டுபிடிக்க முடியல, உங்க பையன் கண்டுபிடிக்க போறானா? யாருகிட்ட கதை விடுறீங்க? உங்க கதையெல்லாம் பழைய இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவரு நம்புவாரு. என்கிட்ட சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். நான் ஸ்டேஷனுக்கு போறேன். இந்த நாதனை அடிச்சு உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய விடக்கூடாது. விட்டீங்க அப்புறம் ஒளிச்சு வச்சிருக்கிற பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதனால நான் நாதனை விசாரிச்சு முடிச்சு பணம் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரையும் உங்க கண்காணிப்புலயே வச்சிருக்கணும். புரியுதா? அனாவசியமா என் பையனை அடிச்சிடாதீங்க சார். அவன் எந்த தப்பும் பண்ணல. எந்த அருணாச்சலத்தை அவன் கடத்தி வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்களோ அந்த அருணாச்சலத்தோட பொண்ணு அலமேலுவை வேணா கேட்டு பாருங்க சார். அவன் அலமுவுக்காக நிச்சயம் பண்ண மாப்பிள்ள சார். அவன் போய் எப்படி சார்? எனக்கு கூட அதான் ஆச்சரியமா இருக்கு. எப்படி சார்? எப்படி
மாப்பிள்ளைய பிக்ஸ் பண்ண ஆளு மாமனார கடத்துறான்னா அவன் எவ்வளவு தூரம் பணத்தாசை பிடிச்சவனா இருப்பான். சார் நாங்க சொல்றதை நீங்க நம்ப வேணாம். நீங்க அலமுவையோ அவங்க குடும்பத்து ஆளுங்களையோ கேட்டு பாருங்க, உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சார் சார் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இனிமேல் யாரும் நாதனுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. அம்மா எங்கம்மா போறீங்க? பாத்ரூம் போறேங்க. என் வீட்ல எனக்கு அதுக்கு கூட சுதந்திரம் சரி, கிடையாதா? சரி, போயிட்டு வாங்க. சொல்லுங்க அத்தை. ஹலோ அலமோ, அந்த இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் அநியாயமா நம்ம நாதனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காருமா.